வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. சார், இன்னைக்கு ஒரு செம்மையான சப்ஜெக்ட், டைம்லி சப்ஜெக்ட். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஆயிருக்கோ அப்படி பேசுறோம். என்னது? ஜெயிக்கிறது யார் சார்? இதுதான் பேச போறோம். நான் இந்த வீடியோவில் அல்லது இந்த பயிற்சியில் என்ன இருக்குங்கிறத முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நான் சத்தியமா அரசியல் பேச மாட்டேன். நோ பாலிடிக்ஸ். இன்னைக்கு பயிற்சியில் பாலிடிக்ஸ் கிடையாது. ஜெயிக்க போவது யார் அப்படின்னு உடனே நீங்க பாலிடிக்ஸ் நினைச்சுக்காதீங்க. இல்ல, அதை விட உங்க வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான சப்ஜெக்ட் பேச போறேன். நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை செய்யலாமா செய்ய வேண்டாமா, எல்ஐசியை ப்ரொமோட் பண்ணலாமா ப்ரொமோட் பண்ண வேண்டாமா, இன்னொரு 25 வருஷத்துக்கு இந்த பிசினஸ் இருக்குமா இருக்காதா, கம்பெனி சாத்திடுவாங்கிறாங்க, இந்தியா திவாலாங்கிறாங்க, இன்சூரன்ஸ் மார்க்கெட் போங்கிறாங்க, நான் வேற தொழில் மாத்தலாம்னு இருக்கிறேன், கடை வைக்கலாம்னு இருக்கிறேன், வேலைக்கு போலாம்னு இருக்கிறேன். அப்படி யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அட்டகாசமான பதில் சொல்றேன். டேட்டாவோட சொல்றேன், சும்மா பேசல. நண்பர்களே, இன்னொரு பாயிண்ட் நீ சொல்றேன். நிறைய பயிற்சி வகுப்புல நிறைய வீடியோக்கள்ல நாம் என்ன சொல்லுவோம்னா, எதுவுமே நோட் பண்ண வேணாம்பேன், கவனியும்பேன். இந்த பயிற்சிக்கு மட்டும் எஸ்பெஷலி சொல்றேன். வாய்ப்பு இருக்கிறவங்க பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற டீட்டெயில நோட் பண்ணி வைங்க. இன்னைக்கு கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ் என்னங்க? நம்பரா கொடுக்க போறேன், ஒரிஜினல் டேட்டா கொடுக்க போறேன். சார், ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா தெளிவா சொல்றான் சார். 4,37,670 லீட்டிங்கிறான். டேட்டாவா கொடுக்குறான், பொய் கிடையாது. முன்னேறாருங்க பின்னேறாருங்கலாம் சொல்லல, டேட்டா கொடுக்குறான். பாத்தீங்களா? அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களுக்கு டேட்டா கொடுக்க போறேன். யாரு ஜெயிக்க போறாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்க, நான் உங்களுக்கு அருமையா சொல்ல போறேன். ஸோ நோ பாலிடிக்ஸ், செம்ம டேட்டா கொடுக்க போறேன். தயவு செஞ்சு எழுதி வைக்கிறதுக்கு தயாராகிக்குங்க. பாயிண்ட் நம்பர் 1. சரி, அடுத்தது ஃபால்ஸ் நியூஸ் கொடுக்க போறதில்ல. எப்படி ஃபால்ஸ் நியூஸ்? ஒப்பீனியன் போல் எதிர்பார்க்கிறான் சார். போல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் சொன்னா சார். எக்ஸிட் போல் சொன்னா. எக்ஸிட் போல்னா என்ன? ஓட்டு போட்டுட்டு வெளியே வர்றவங்க கிட்ட கேட்கறது. அவனும் போய் தான் சொல்லிக்கிறான். தப்பு, டோட்டல் தப்பு. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அட்டகாசமான டேட்டா சொல்றேன், சோர்ஸோட சொல்றேன். எங்க போய் பார்க்கணும்? நீங்க சோர்ஸ் போய் பார்த்துங்க. கஸ்டமர் கிட்ட சொல்றதுக்கு அட்டகாசமான சோர்ஸ் டேட்டா கொடுக்க போறேன். சோர்ஸ் டேட்டானா சார், நீங்களே அடிங்க சார், உங்க மொபைல்ல அடிச்சு பாருங்க சார். நான் சொல்ற வெப்சைட்ல பாருங்க சார். அது கவர்மெண்ட் வெப்சைட் சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் சார். பொய் சொல்லாது சார், உண்மை சார். நீங்க வேணா அனலைஸ் பண்ணிங்க சார். சார், ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் சார், நீங்களே தேடிட்டு வாங்க சார். வந்துருங்க. ஒரு வாரம் எடுத்துக்க மாட்டார், 4வது நாள் கூப்பிடுவார். அப்படி பேசணும், கான்பிடென்டா பேசுறதுக்கு நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்க போறேன். என்ன ஜெயிக்கும், எந்த கம்பெனி ஜெயிக்க போகுது, என்ன நடக்க போகுது இந்தியாவில், இதை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படி பலம் பலவீனத்தை பற்றி சொல்ல போறேன். எந்த கம்பெனிக்கு என்ன பலம் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு, ஆப்போசிட் பார்ட்டிக்கு என்ன பலவீனம் இருக்கு, ஸ்டாட்டஸ்டிக்ஸோட சொல்ல போறேன். இதை நான் சொல்ல போறேன். அடுத்தது ஃபைனலி கன்க்ளூட் பண்ண போறேன். இந்த டேட்டாவெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி நீங்களே சொல்லுங்க என்னென்னவெல்லாம் பலம் என்னென்னவெல்லாம் பலவீனம்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்க போறேன். அங்கதான் சொல்ல போறேன், ஜெயிக்க போவது யார். நண்பர்களே, ஜெயிக்க போவது யார்? இன்னைக்கு தலைப்பு எல்ஐசி விசஸ் பிரைவேட் கம்பெனிஸ். சார், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தனி, பிரைவேட் கம்பெனிஸ் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன பலம் என்ன பலவீனம், நம்ம கிட்ட என்ன பலம் என்ன பலவீனம், நம்ம என்ன பண்ண போறோம், ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, கரண்ட்ல எப்படி இருக்க போகுது, அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குது சார், இன்னைக்கு மட்டும் இல்லை, கடைசி 10 வருஷத்துல எப்படி இருந்தது, டீடைல்டான டேட்டாவோட சொல்ல போறேன். மறுபடியும் சொல்றேன், பேப்பர் பேனா இருந்தா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க. கஸ்டமர் கிட்ட தெல்ல தெளிவா பாயிண்டா எப்பவுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. உண்மையை சொல்ற போது தெளிவா சொல்லணும். சார், எவ்வளவு ஓட்டுல சார் ஜெயிச்சாரு? 6,31,631 ஓட்டுல ஜெயிச்சார் சார். ஆப்போசிட்ல இருக்கிறவன் தெரிஞ்சாங்க கூட பயந்துக்குவான். என்ன நீ தெளிவா சொல்றேன், அது நிறைய ஜெயிச்சாருங்க சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டீமுக்கு செம்மையான டேட்டாவை கொடுக்கணுங்கிறதுக்காகவே தலைவர் சொன்னாரு,
3 நாள் இல்லைங்க, 1 வாரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் 3 நாள், எங்கள் டீம் கூட சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டேட்டா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு நோட் பண்ணிட்டு டேட்டா வச்சுட்டு கஸ்டமர்கிட்ட பேசுங்க. என்னென்ன ஜெயிக்க போகிறது யாரு? எல்ஐசியா பிரைவேட் கம்பெனிகளா? நான் யாரையும் தூற்ற போவதில்லை, பாலிடிக்ஸ் பேச போகிறதில்லை, பட் டேட்டாவுக்காக இன்னைக்கு பேச போகிறேன். நண்பர்களே, ஜெயிக்க போவது யார்? ஆரம்பிக்கிறோம். எல்ஐசியா பிரைவேட் கம்பெனியா? ஓகே, முதல்ல ஜெயிக்க போகிறது யாருன்னா சார், போட்டியில் யார் யார் சார் இருக்கிறாங்க, யார் கலந்துக்கிறாங்க சார், யார் சார் கேண்டிடேட்டு, யார் சார் போட்டி போடுறான்? முதல்ல போட்டி போடுறவனோட டீட்டெயில் கொடு சார், அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்ணலாம். உங்கள் கேள்வி நியாயம். நானும் என்ன பண்ண போறேன்னா, போட்டியில் உள்ள பிளேயர்ஸ் யார் சார், இங்கே யார் சார், எல்ஐசி வர்சஸ் பிரைவேட் கம்பெனின்ட்டு. அப்போ யார் யார் சார் இருக்கிறாங்க, ஓப்பனாக சொல்லுங்க சார், டீட்டெயிலாக சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நானும் கடமைப்பட்டுள்ளேன். போட்டியில் இன்னைக்கு யாரா இருக்கிறாங்க சார், பிளேயர் யார், இதுதான் முக்கியம். சிங்கிள் சிங்கம் எல்ஐசி சார். போட்டியில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அந்த நெட்டுக்கு இந்த சரி, அல்லது கோடுக்கு இந்த சரி, அவுட் கோடுக்கு இந்த சரி, நீங்க என்ன வேணும் வச்சுக்கங்க. இதுதான் பார்டர் சார். பார்டருக்கு இந்தாண்ட சிங்கிள் சிங்கம் எல்ஐசி நிக்குது. உண்மைதான், நான் டேட்டா சொல்ல போறேன், நீங்க அப்ப சொல்லுவீங்க. சிங்கிள் சிங்கம் ஒரு சைடில் நிக்குது, ஆப்போசிட்ல ஒரு சிங்கம் இருக்குதா, 2 சிங்கம் இருக்குதா? பரவாயில்ல சார். இல்ல தலைவர்களா, 23 பிரைவேட் இன்சூரன்ஸுகள் இருக்குது, சிங்கம் இல்லை. 23 பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் சிங்கிள் சிங்கத்துக்கூட எல்ஐசி கூட போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜெயிக்க போறது யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னால, யாரு சார் பிளேயரு சார்? ஒத்த பிளேயர் சார், சிங்கிள் சிங்கம் எல்ஐசி. 23 பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்ஐசி சிங்கத்துக்கு ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. அவங்க சிங்கமா இல்லையா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்ப 23 பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு ஆப்போசிட்ல யார் நிக்கிறா சார்? சிங்கிள் சிங்கமா எல்ஐசி நிக்குது சார். ஜெயிக்க போறது யாரு தெரியல, நான் டீட்டெயில் கொடுக்குறேன், நீங்களே முடிவு பண்ணுங்க. நண்பர்களே, மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான அஜெண்டா என்ன சார்? நான் இன்சூரன்ஸ் பண்ணலாமா வேணாமா, இந்த இன்சூரன்ஸ் தொழில் சரியாகும் போல தெரியல, என்ற ஃப்ரெண்டு வேறு வேணான்னு சொல்றாரு, அது லாஸ் ஆகுங்கிறாரு, இன்சூரன்ஸ் எல்லாம் விற்க முடியாதுங்கிறாரு, எல்லாரும் பாலிசி எடுத்துட்டாங்கன்னு சொல்றாரு, அல்லது பெரிய ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு அறிவாளி என்ன சொல்றாருன்னா, பிரைவேட் கம்பெனிகள் தான் நிறைய பண்ணும், எல்ஐசி போகுங்கிறாரு. என்ன சார் பண்றது? எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் டீட்டெயில் கொடுக்குறேன், டேட்டா கொடுக்குறேன், எழுதி வச்சுக்கோங்க. நாளை காலையில் 6 மணிக்கு எந்திரிங்க, யோசிச்சு பாருங்க, ஓகேன்னா பண்ணுங்க, தப்புன்னா சோர்ஸும் கொடுக்குறேன், எங்கிருந்து எடுத்தேன்னு நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. நம்பிக்கைன்னா தொடருங்க, இதுதான் விஷயம். இன்னைக்கு நம்மளோட நோக்கம் சிங்கிள் சிங்கம் எல்ஐசி, ஆப்போசிட்ல 23 கம்பெனிக்காரன் இருக்கிறான். யாருக்கு என்னென்ன பலம், என்னென்ன பலவீனம், யாரு ஜெயிக்க போறான், இதுதான் சார் விஷயம். இதைத்தான் நான் பார்க்க போறேன். நண்பர்களே, படம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னா ஒரு எஸ் போடுங்க. இல்லை சார் புரியுது சார், நம்ம என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சார், ஒரே ஒரு எஸ், ஒய்இஎஸ் போடுங்க, வெரி எஸ் போடுங்க, 3 எஸ் போடுங்க, வெறும் ஒய் போட்டாங்க கூட நான் எஸ்ன்னு எடுத்துக்குவேன். ஏன்னா ஐ எம் ஏ இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல். புள்ளி வச்சா போதும், நான் கோலம் போடுவேன். ஒரு ஒய் போடுங்க, எஸ் போடுங்க, ஒய்இஎஸ் போடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க, என்னடா அது அப்படின்னு. சார் இது ஒரு லைவ் ட்ரைனிங், லைவ் ட்ரைனிங். நாங்கள் எங்கள் டீமுக்கு ஒரு லைவ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால வீடியோவா பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, 28 பேர் பதில் கொடுத்துருக்கான் சார். சார் இதுதான் சார் நம்ம டீம் கிட்ட இருக்கிற எனக்கு பிடிச்ச விஷயமே என்ன தெரியுங்களா சார்? 5 செகண்ட்ல 28 பேர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, 31, 34. தட் இஸ் எ கிரேட் கிரேட். இதுதான் சார் ரெஸ்பான்ஸ். நம்ம டீம் அப்படியே வளர்த்துட்டோம். நாம எல்லாருமே சிங்கிள் சிங்கமாக போகிறோம், இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஓகே நண்பர்களே, நன்றி நண்பர்களே. சரி, சிங்கிள் சிங்கம் 23 பிரைவேட் இன்சூரன்ஸ் இருக்குது. பிளேயர் யாருங்க? இதுதான் பிளேயர். சரி, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். சரி, அடுத்தது நான் போகிறேன். யார் ஜெயிக்கிறாங்க, ஒவ்வொரு டீம்லையும் என்ன ஸ்ட்ரென்த்னு பார்க்கறதுக்கு முன்னால மொத்தமாக இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி சார் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம் சார். முதல்ல
சார் நீங்கள் அவன் ஜெயிக்கிறானா இவன் ஜெயிக்கிறானா எல்லாம் பார்க்கலாம். மொத்தமாக இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் எவ்வளோ சார் நடக்குது இந்தியாவில்? லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் சார் மொத்தம் 24+1, 24+1, 23+1, 24 கம்பெனிக்காரங்க இருக்கிறோம். 24 பேரும் சேர்ந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்? போன வருஷம் எவ்வளோ பண்ணோம், அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணோம்? பெருசாயிட்டு இருக்கா சிறுசாயிட்டு இருக்கா? சார் இதுதான் சார் விஷயம். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார், சார் லைஃப் இன்சூரன்ஸில் ஒன்று யாருமே எடுக்க மாட்டாங்க, இப்போ போய் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொன்னான்னா நான் சொல்கிற டீட்டெயில் சொல்லுங்கள் சார். இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லா பிளேயரும் சேர்ந்து இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட் எவ்வளோ தெரியுங்களா? தெரிஞ்சதுன்னா தூக்கம் வராது உங்களுக்கு. நண்பர்களே, லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட் எவ்வளவுன்னா 7,82,503 கோடி. போன வருஷம் பிரீமியம் பண்ணியிருக்காங்க எல்லா கம்பெனிக்காரரும் சேர்ந்து 7,82,503 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க சார். வசூல் பண்ணியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு 1,500 ரூபா பிரீமியம் மாதம் வாங்கறதுக்கு நாக்கு வெளியே வருது. நம்ம டோட்டல் இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாரும் சேர்ந்து பண்ண பிரீமியம் எவ்வளோ தெரியுங்களா? 7,82,503 கோடி சார். 8 லட்சம் கோடி ரூபா பிரீமியம் வாங்கியிருக்கான் சார். ஆடா, 1 கோடி பிரீமியம் வாங்கியிருந்தாவே 35% கமிஷன் போட்டிங்கன்னா 35 லட்சம் தலைவர்களாம். மறுபடியும் சொல்கிறேன், யாராவது இன்சூரன்ஸ் போயிரும் இந்தியாவிலேயே பிஸ்னஸ் கிடையாதுன்னு சொன்னான்னா காமிங்க, எழுதி வச்சுக்கோங்க. 8 லட்சம் கோடி ரூபா எல்லாரும் சேர்ந்து வசூல் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் எல்லாத்தையும் சொல்கிறேன் தெரியுங்களா? முதல்ல பிஸ்னஸ் பார்த்துடலாம், அப்புறம் நம்மளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் இஸ் க்ரோ. சரிங்க சார், போன வருஷம் என்ன பண்ணாங்க சார், அதுக்கு முந்தின வருஷம் என்ன பண்ணாங்க சார், அதை சொல்லுங்க சார். அப்பதான் சார் நான் வளருதான்னு பார்ப்பேன். வளர்ற பிஸ்னஸில் தான் சார் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிருந்தீங்களா? நண்பர்களே, 2021 6,28,731 கோடி பண்ணாங்க எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் சேர்ந்து. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்தியாவில் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன சார் பிஸ்னஸ் நடக்குது? அது யாரா வேணாலும் இருக்குது சார். 2021 6,28,731 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 21-22 கம்மியாக இருக்குதா? இல்லை தலைவரே, 6,92,000 பண்ணியிருக்கான். 50 லட்சம் எச்சா பண்ணியிருக்கான் சார். 50 லட்சம் கோடி எச்சா பண்ணியிருக்கான் சார். சார் மறுபடியும் சொல்கிறேன், 6 லட்சம் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி பண்ணியிருக்கான். சரி சார், இந்த வருஷம் என்ன சார்? நண்பர்களே, இந்த வருஷம் தான் 7,82,000 கோடி பண்ணியிருக்கானு எல்லாரும் சேர்ந்து. நான் சிம்பிளாக சொல்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் ஏஜென்சி எடுத்திருக்கீங்களோ இதே மாதிரி கடன்னு மேலே போவீங்க. நீங்கள் நம்புனீங்கன்னா ஜெயிப்பீங்க, நம்பலைன்னா வேறு தொழில் பாருங்கள். என்ன வேலை வைங்க, புண்ணாக்கடை வைங்க, எலக்ட்ரிக் ஷாப் வைங்க, மளிகை கடை வைங்க, வெஜிடபிள் கடை வைங்க, என்ன வேலை வைங்க. ஆனால் இப்படி நேரோவாக ஏறுதுங்க. நேரோன்னு என்னங்க, அப்படியே ஏறும் மேலே சார். இது உண்மை. உங்களுக்கு வேணா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, லைஃப் இன்சூரன்ஸ் growth இன் இந்தியா சார். 2021 6,4 கோடி, 6,3 கோடி, 7 கோடி வந்துட்டான் ஒரே வருஷத்துல சார். 8 கோடி வந்துட்டான் சார். 8 லட்சம் கோடி. அப்போ 1 லட்சம் கோடி ஏறான் சார். இதுல ஒரு 1000, ஒரு 10,000, 1 லட்சம் ரூபாய் நாம் சம்பாதிச்சுக்கோம் லாபம். அப்ப இந்தியன் இன்சூரன்ஸ் பிசினஸ் ஏறுது. தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. சரி சார், இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். எல்லாம் ஓகே சார், இன்சூரன்ஸ் கம்பெனி சூப்பராக தான் சார் பண்ணுது. என்ன சார் நீங்கள் ஏதோ ஜெயிக்க போகிறது யாருன்னு சொன்னீங்க, என்ன சொல்லுங்க சார் கம்பேர் பண்ணி. நான் எப்படியெல்லாம் பண்ண போகிறேன்னா, எல்ஐசி சிங்கிள் சிங்கம் ஆப்போசிட்டில் 23 கம்பெனி இருக்கு சார். இவங்களோட பலம் என்ன, இவங்களோட பலம் என்ன? நிறைய நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சைனா கிட்ட இத்தனை ஆர்மி இருக்குது, இந்தியா கிட்ட இத்தனை ஆர்மி இருக்குது, இத்தனை ஹெலிகாப்டர் இருக்குது, இத்தனை நீர்மூழ்கி கப்பல் இருக்குது. அப்போ நாம தான் பலம், இவ்வளவு சோல்ஜர் இருக்கிறாங்க. நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கம்பெனி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அல்லது ஒரு நிறுவனம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஒரு நாடு ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இதுக்கு முன்னால அவங்களோட ஸ்ட்ரென்த் தெரியணும். நான் கொஞ்சம் ஒரு 2, 3, ஒரு 4, 5 ஸ்ட்ரென்த் எடுத்துட்டு வந்துட்டு போறேன். இதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. சொல்லுங்க சார், எல்ஐசி ஃபெயில்னு யாராவது சொன்ன சார், எழுதி வச்சுங்க சார். நான் சொல்றது எழுதுங்க சார். தப்புனா கூகுள் பண்ணுங்க சார்.
இது இருக்குதான்னு பாருங்க சார். எப்படி சார் தோப்பேன் நானு பாருங்க, அதை தான் நான் சொல்ல போறேன் சார். எல்ஐசி ஏஜென்சி எவ்வளவு இருக்கான்னு தெரியுங்களா இந்தியாவில்? 2023 13,73,000 சார். கிட்டத்தட்ட 14 லட்சம் ஏஜென்ட் இருக்கிறான். என்ன இது ஒண்ணுமே இல்லாதாளா? 14 லட்சம் ஏஜென்ட். 13,000 இல்ல, 1.3 லட்சம் இல்ல, 13,73,000 13.73 லட்சம் ஏஜென்ட் இருக்காங்க. பட்டைகள், தளபதிகள், போர் வீரர்கள் நாங்க இருக்கிறோம். எல்ஐசி கீழே போறதுக்கு விடவே மாட்டோம் சார். நான் விட்டுலாம் சார். 13,73,000 ஏஜென்ட்டுகள் இருக்கிறோம் எல்ஐசிக்கு மட்டும். பிரைவேட் ஆப்போசிட்ல 23 பேரையும் சேர்த்து சார் 13,91,00,000 ஏஜென்ட் தான் சார் இருக்கிறான் சார். உங்களுக்கு புரியுதா? 23 பேர்த்துக்கிட்ட எத்தனை படைகள் இருக்குதோ அதே அளவுக்கு படை எல்ஐசி இருக்கு சார். எப்படி சார் தோத்து போவீங்க? நீ தனித்தனியா வா, சுத்தி வா, லெப்ட் ரைட்டு, வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, எங்கிருந்து வேணாலும் வா, நான் அடிப்பேன். ஏன்? என்கிட்ட ஒருத்தங்கிட்ட மட்டுமே 13 லட்சம், கிட்டத்தட்ட 14 லட்சம் ஏஜென்சி போர்ஸ் இருக்கு சார். ஏஜென்சி போர்ஸ் தான் மிகப்பெரிய வெற்றி. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எழுதி வச்சுக்கங்க. ஏஜென்சி ஸ்ட்ரென்த் டோட்டலா 27 லட்சம் விட்டுருங்க. ஆபீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார், என்னதான் ஆன்லைன் வாங்க சார், என்ன மனுஷன் நேரா பார்க்கணும் சார். எல்ஐசி அதுக்கும் தயாரா இருக்குது சார். எல்ஐசி 2010 3,250 ஆபரேஷனல் ஆபீஸ்கள். ஆபீஸ்னா அது பிரான்ச்சா இருக்கலாம், சேட்டலைட் ஆபீஸா இருக்கலாம், டிவிஷன் ஆபீஸ் இருக்கலாம். மொத்தமா நான் கணக்கு போட்டிருக்கேன். 3,250 இடங்கள்ல ஆபீஸ் வச்சிருந்துச்சு 2010. நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்லணும். இது ஒரு அட்டகாசமான பாயிண்ட். தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. பிரைவேட் கம்பெனிகள் 2019 8,768 இடத்துல வச்சிருந்தாங்க. நம்மளோட அதிகம் தான், நோ ப்ராப்ளம் சார். எப்படிங்க? 2010 எல்ஐசி 3,250 இடத்துல ஆபீஸ் வச்சிருந்துச்சு சார். பிரைவேட் கம்பெனிகள் அந்த 23 பேர் மேபி கம்மியா இருந்திருக்கலாம். 2010 இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாங்க. 8,768 இடத்துல ஆபீஸ் வச்சிருந்தாங்க. ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன தெரியுமா? எல்ஐசி 10 வருடம் 11 வருடம் கழிச்சு ஒரு கணக்கு போட்டோம். 4,970, கிட்டத்தட்ட 5,000 இடத்துல நான் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டேன். எல்ஐசி இல்லாத கிராமங்கள் இல்லை, சின்ன டவுன் கிடையாது. சேட்டலைட் ஆபீஸ் போட்டாச்சு. எல்ஐசி ஏஜென்ட்டோட சர்வீஸ் பாயிண்ட் போயாச்சு. பிரீமியம் கலெக்ட் சென்டர் போட்டாச்சு. நான் அதை கணக்கு சொல்லிப்போம். எல்ஐசியோட ஆத்தரைஸ்டு பிரான்ச்சும் சேட்டலைட் பிரான்ச் தான் சொல்லியிருக்கேன். ஏஜென்ட்டுக்கு 14 லட்சம் பேர் ஆபீஸ் போட்டிருக்கான். அதுல கிட்டத்தட்ட 25% பேர் ஆபீஸ் போட்டிருக்கான். அதை நான் சொல்லலை. எல்ஐசியோட அதிகாரப்பூர்வமான பிரான்ச்சு 2021 4,970 இடத்துல போட்டான் சார். சார் 10 வருடம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கேன்? கிட்டத்தட்ட 1,700 ஆபீஸ் அதிகம் பண்ணியிருக்கேன் எல்ஐசி. நோட் பண்ணிக்கங்க. பிரைவேட் கம்பெனி 2021 நண்பர்களே, நான் சொல்ல டீடைல் கூகுள் இருக்கு, வெப்சைட் இருக்கு, நான் கண்டுபிடிக்கல. 6,000 குறைச்சிட்டான். 8,700 8,800 6,000 கிடைச்சிட்டேன். நண்பர்களே, 2,800 ஆபீஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். மனுஷன் எங்க போய் பார்ப்பான்? எழுதி கொடுங்க சார், நான் சொல்ல சார். டேட்டா இருக்கு சார், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க சார். கஸ்டமரை சொல்லுங்க. அப்ப நீங்க பிரான்ச் ஆபீஸை கம்மி பண்ணிட்டே போத்தீங்கன்னா மனுஷன் எங்க வந்து பார்ப்பான்? உங்களைய ஒரு கிளைம்னா எங்க போய் பார்ப்பான்? ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்ட சொல்லுவான்? எல்லாருமே டிஜிட்டலுக்கு போயிட்டீங்கன்னா படிக்காத பாமர மக்கள் அல்லது ஒரு நாமினி, அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஹஸ்பண்ட் நல்லா படிச்சவரு, 1 கோடி ரூபா பாலிசி போட்டிருக்கிறாரு, இறந்து போயிட்டாரு. சொல்லுங்க கஸ்டமர்கிட்ட, சார் பிரான்ச் ஆபீஸை 2,800 ஆபீஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான் சார். மறுபடியும் சொல்றேன், நான் சொல்ல. சோர்ஸ் எடுத்து பாருங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆபீசஸ் இன் இந்தியா லாஸ்ட் 10 இயர்னு சர்ச் பண்ணுங்க, வரும். நான் அங்கிருந்து எடுத்தேன், நான் கதை சொல்ல. 6,900 ஆபீஸா கம்மி பண்ணிட்டான் சார். 2,600 ஆபீஸை காணும் சார். தயவு சொல்லுங்க. திஸ் இஸ் ஆபீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த். சிங்கிள் சிங்கம் எல்ஐசிக்கும் 23 கம்பெனி ஆப்போசிட்ல நிக்குது. இதுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ கூட பாருங்க, 2021
5000 ஆபீஸ் நான் வச்சிருக்கேன். 23 பேர் சேர்ந்து 6000 ஆபீஸ் தான் வச்சிருக்கா. சொல்லுங்க நண்பர்களா. வி ஆர் அ சர்வீஸ் ப்ரொவைடர். மேன் டச். மனுஷனை பார்ப்பேன் சார். சொல்லுங்க. இது சார் நீங்க டவுட் இருந்தால் செக் பண்ணி பாருங்க சார். பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த், நியூ பிஸ்னஸ். சரி சார், எல்லாம் ஓகே. என்ன சார் பிஸ்னஸ் பண்ணீங்க? என்ஓபி நம்பர் ஆஃப் பாலிசி 2029 சார் 2 கோடி பாலிசி விற்றுருக்கேன். 2 கோடியே 2,50,000 பாலிசி விற்றுருக்கேன். பிரைவேட்டு 80 லட்சம் பாலிசியாக விற்றுருக்கோம். எத்தனை பேர்? 23 பேர் சேர்ந்து விற்றுருக்கோம். நான் யாரு? சிங்கிள் சிங்கம். நானே 2 கோடி பாலிசி விற்றுருக்கேன். நான் விற்றுருக்கேன் சார். என் ஏஜென்ட் விற்றுருக்கேன் சார். என்ற கம்பெனி விற்றுருக்கு சார். சார் இதை விட என்ன சார் ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு? வி ஆர் அ ஸ்ட்ராங். இன்னும் நம்புற மக்கள் நாங்க நம்ப வைக்கிறோம். நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம் சார். இன்னொன்று தெரியுமா? தெளிவா சொல்லுங்க. பொய்யும் புரட்டும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு எடுபடும். 20 வருஷம் 30 வருஷம் எடுபடாது. போன வருஷம் நான் வித்துருக்கேன், அந்த வருஷம் வித்துருக்கேன், அதுக்கு முந்தின வருஷம் வித்துருக்கேன். 10 வருஷத்துக்கு மேலே நான் இத்தனை ஆஃபீஸ் வச்சிருக்கேன். நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ரீஸ் ஏன் பண்ணுறேன்? சேல்ஸ் ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன் கம்மி பண்ணுறான்? சேல்ஸ் ஆகலை, கம்மி பண்ணுறான். சொல்லுங்க. டேட்டா எடுத்து போட்டு கடைசியில் சொல்லுங்க சார். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறத நம்ப வேண்டாம், எழுதி வச்சு பேசுங்க. திஸ் இஸ் அ பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த். அடுத்தது பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தில் நியூ ப்ரீமியம். சார் பாலிசி வாங்கலாம் சார். பிரைவேட் கம்பெனிகள் ப்ரீமியம் நிறைய வாங்குறான் சார். இல்லை, எல்ஐசி என்ன பண்ணி இருக்குதுங்க? நியூ பிஸ்னஸ் 4,74,668 கோடி ரூபாய் வாங்கியிருக்கேன் சார். லட்சம் கோடி வாங்கிருங்க சார். பிரைவேட் 21 பேர் சேர்ந்துமே 3,07,835 கோடி தான் சார் வாங்கியிருக்கான். நண்பர்களே, நான் சொல்றேன், இண்டஸ்ட்ரி வளர்றதை விட 15% நாம வளர்ந்துருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. வளர்ந்துட்டு இருக்கிறோம். 15% வளர்றோம். 1%, 1.5% இல்லை. பிரீமியத்துல நம்ம ஆளுங்களே நிறைய பேர் சொல்றான் நாம கம்மியா வாங்குறோம். இல்லை, அடிச்சு கலப்புறோம். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மை. சர்வீஸ் சார். சார் பிரீமியம்லாம் ஓகே சார், பிஸ்னஸ் எல்லாம் ஓகே சார். கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்குறீங்களா சார்? கொடுக்குறேன். கிளைம் செட்டில்டு, டெத் கிளைம் செட்டில்டு சார். எல்ஐசியில் 9 லட்சம் கிளைம் செட்டில் பண்ணியிருக்கேன் சார் 23ல் சார். 9 லட்சம் கிளைம். 90,000 இல்லை, 9,000 இல்லை, 9,000 இல்லை, 9,08,566 கிளைம் செட்டில் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்த கிளைமையும் கேட்ட கிளைமையும் கொடுத்த கிளைமையும் கணக்கு போட்டால் 98.52% சார். என்ன தலைவர் அது? 1.5%ங்க. அதுவும் கூட ஃப்ராட்லண்ட் கிளைமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். அது வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். கேட்டவனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோமுங்க. சரி சார், பிரைவேட் கம்பெனி சார். சார் வெறும் 1,54,917 கிளைம் தான் சார் கொடுத்துருக்கோம். 9 லட்சம் எங்க, 1.5 லட்சம் எங்க? கணக்கு போடுங்க. இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன். கணக்கு போட்டீங்கன்னா 98.01, 98% அப்போ 0.5% அவுட். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க. 0.5ங்கிற சின்ன வேல்யூ இல்லை. 1.5 லட்சத்தில் 0.5னா அதில் ஒரு 2,000 பேர் போயிடுவான். 5,000 பேருக்கு கிளைம் இல்லை. ஏன்னு தெரியாது. திஸ் இஸ் அ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. நோட் பண்ணிக்கங்க. பேசிக் ஸ்ட்ரென்த்ல அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் சொல்ல போறேன். சால்வன்சி ரேஷியோ. இந்த சால்வன்சி ரேஷியோன்னு என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல. சார் இன்னைக்கு எங்கிட்ட ஒரு 1000 பேர் கஸ்டமர் இருக்கிறாங்க. 1000 பேர் இறந்து போயிட்டான் ஒரே நாள்ல. என்னமோ வருது சார், நேஷனல் டிசாஸ்டர் வருது, புயல் வருது, பூகம்பம் வருது, 1000 பேர் மறுத்து போயிட்டான். அந்த 1000 பேர்த்தோட நாமினியும் நாளைக்கு காலையில் எல்ஐசி ஆஃபீஸில் வந்தோ இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் வந்து நின்னால் நீ கிளைம் கொடுப்பியா? உங்கள்கிட்ட பணம் இருக்கா? நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் 40 கோடி பாலிசி நம்ம வச்சுருக்கோம். 40 கோடி பேரும் செத்து போயிட்டான் சார். தப்பாக நினச்சிக்காதீங்க. லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறேன். லோக்கலாக பேசுனா 40 கோடி பேரும் செத்து போயிட்டான்னா நாளைக்கு அவங்க நாமினி எல்லாம் வந்து எல்ஐசி ஆஃபீஸில் நின்னா உங்ககிட்ட கிளைம் கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா? இதுதான் சால்வன்சி ரேஷியோ. இதுக்கு பணம் இல்லைன்னா 5000 அந்த கம்பெனியை நிறுத்திடும், டிஸ்குவாலிஃபை பண்ணிடும், வைண்ட் அப் பண்ண சொல்லும், என்ன வேணாலும் பண்ணும். அதுதான் ரேஷியோ. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. 1.9% இருக்கு சார். அப்படின்னா சார் 40 லட்சம் பேருன்னு வச்சுக்கோங்க, 100 பேர்னு வச்சுக்கோங்க, 100 பேர்த்துக்கு பாலிசி போட்டிருக்கேன்.
100 பேருமே வந்து கிளைம் கேட்டாங்கன்னா அந்த 100 பேர்த்துக்கு கொடுத்தது போக 0.8% சார், இன்னொரு மடங்கே எங்கிட்ட பணம் இருக்குது சார். அப்போ ஐஆர்டிஏன்னு சொல்லு, வெரி குட். எல்லாருமே கேட்டால் கூட பணம் இருக்குதா? கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, கேட்கலாம். அதைத்தான் ஐஆர்டிஏன்னு சொல்லுது. எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ணுது. உங்கள்கிட்ட இத்தனை பாலிசி போட்டிருக்காங்களே, அத்தனை பேரும் மறந்து போயிட்டான் சார். எல்லாத்துக்கும் டெத் கிளைம், சம் இஷ்யூடு, போனஸ் எல்லாம் போட்டு கொடுப்பியா? கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? 1.8% இருக்குது. 100 கோடி கொடுத்தாலும் கூட 180 கோடி எங்கிட்ட இருக்கு. 80 கோடி சர்ப்ளஸாக இருக்குதுல்ல. டோன்ட் வரி, தட் இஸ் அ சால்வன்சி ரேஷியோ. இந்தியாவில் இருக்கிற எல்ஐசியோடது 1.8 இருக்குது சால்வன்சி. கவலையே படாதுங்க. யாராவது கேட்கலாம், கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க, சார் எங்களோட சால்வன்சி ரேஷியோ 1.8 சார். சால்வன்சி ரேஷியோ ஐயா, ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற 40 கோடி பேர் மறந்து போயிட்டா கூட அத்தனை கிளைமையும் செட்டில் பண்ணது போக எங்ககிட்ட இன்னொரு மடங்கு அதிகமாக பணம் இருக்கு. எல்ஐசி ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. திவாலாகாது, கவர்மெண்ட் கிட்ட போகாது, எவங்கிட்டையும் போக வேண்டாம், நானே செட்டில் பண்ணுவேன். தட் இஸ் அ சால்வன்சி ரேஷியோ. பிரைவேட்ல என்ன சார் இருக்குது? 1.7 இருக்கிற கம்பெனி இருக்குது, நம்மளை விட கம்மியாக இருக்குது. 8 வரைக்கும் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. புது கம்பெனிகள்லாம் சிலதெல்லாம் சால்வன்சி ரேஷியோ அதிகமாக காமிப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் வந்திருப்பாங்க. 1 வருஷமான கம்பெனிகளாக இருக்குது. அதைத்தான் நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் இருக்கிற லோயர் ரேஷியோ எல்ஐசி விட கம்மியாக இருக்குது. மார்க்கெட் ஷேர் சார், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான சொல்லும். மார்க்கெட் ஷேர்னு என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய மாமரம் இருக்குது, நிறைய பழம் பழுத்து கிடக்குது. 50 வருஷத்துக்கு முன்னால் அந்த யாருமே பழம் பறிக்க மாட்டாங்க, எல்ஐசி மட்டும்தான் இருக்குது. டெய்லியும் போய் 10 பழம் பறிக்கும். இப்போ என்ன பண்ணிட்டான்? ப்ரைவேட் கம்பெனி உள்ளே வந்துருச்சு. நான் இந்த சேரி பழம் பறிச்சுட்டு இருக்கிறேன், அந்த சேரி 23 பேர் பழம் பறிக்கிறான். அவன் 10 பழம் எச்சா பறிக்கத்தான் செய்வான். ஆனால் நான் போன வருஷம் 10 பழம் எடுத்தேன், இந்த வருஷம் 15 மாங்காய் பறிக்கிறேன், அடுத்த வருஷம் 20 மாங்காய் பறிக்கிறேன். நான் வளர்ந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நிறைய மேதாவிகள் ஈவன் நம்ம கம்பெனிலேயே மார்க்கெட் ஷேர் கம்மியாகுது, மார்க்கெட் ஷேர் கம்மியாகுது. இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே காமிச்சேன். நாம் வளர்ந்துட்டு இருக்கிறோம். வருஷம் கம்மியானா தான் சார் தப்பு. ஆப்போசிட்டில் 20 பேர் வந்து அந்த மரத்தில் பழம் பறிச்சானா அவனும் பறிக்கத்தான் சார் செய்வான். மார்க்கெட் ஷேர் என்கிறது என்னென்னா, 100 பாலிசி இந்தியாவில் விற்றால் 65% பாலிசி எல்ஐசியில் தான் சார் வாங்குறான். இந்தியாவில் இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 100 பாலிசி சேலாக இருந்தால் 65 பாலிசி எல்ஐசியில் தான் சார் வாங்கிக்கிறாங்க. மிச்சம் 35% பாலிசி 23 கம்பெனியிலிருந்து வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் என்ன பேசுகிறோம்? மார்க்கெட் ஷேர் கம்மியாகுது. மார்க்கெட் ஷேர் கம்மியாக தான் சார் செய்யும். ஆனால் என்ற மார்க்கெட்டை மதிப்பை நான் கம்மி பண்ணல, நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன். போன வருஷம் 1 கோடி, அடுத்த வருஷம் 1.5 கோடி, அடுத்த வருஷம் 2 கோடி பாலிசி விற்கிறேன். நான் அதில் கம்மியானா தான் பயப்படணும். பயப்பட வேண்டாம். மார்க்கெட் ஷேர் இறங்கத்தான் செய்யும். ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிகள் அதிகமாக வர வர நிறைய பாலிசிகள் எடுப்பாங்க. ஆனால் நான் வளர்றேன். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் 1 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 1.5 கோடி பாலிசி வச்சுருக்கேன், இந்த வருஷம் 2 கோடி பாலிசி வச்சுருக்கேன். மார்க்கெட் ஷேர் கம்மியாக இருந்தாலும் 23 பேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால கம்மியாகும் நண்பர்களே. அடுத்தது மாரலுக்கு வரேன். ஸ்டேட்டஸ் சொல்லிட்டேன் சார். என்ன சார் இப்படியே நம்பர்லாம் ஓகே சார், என்ன சார் வேற ஏதாவது விஷயம் இருக்கா? கவர்மெண்ட் சப்போர்ட். எல்ஐசி ஈக்குவல் டு பிஎஸ்யூ, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். சார் அரசாங்கம் நேரடியாக அண்டர்டேக் பண்ணியிருக்கிற கம்பெனி நம்மளுது. நிறைய பேர் சொல்கிறான் பிரைவேட். ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு பிக்சரை வச்சுங்க. ஐயா நீங்கள் பிரைவேட்னு சொல்லுங்க. எங்கள் எல்ஐசியோட சேர்மன் 2700 கோடி ரூபாய் லாபத்தை கொண்டு போய் இந்தியன் கவர்மெண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு வந்தாருங்க. பேப்பரில் நீங்கள் பாருங்க, நான் சொல்ல. ஏன் சார் நாங்கள் ப்ரைவேட்டு, நாங்கள் ஏன் சார் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு பணம் கொடுக்குறோம்? நிர்மலா சீதாராமன் கிட்ட எதுக்கு சார் 2700 ரூபா கொடுக்கு? எது சொல்லுங்கள் சார். சார் நான் ப்ரைவேட்னு நானும் ஒத்துக்கிறேன் சார். எதுக்கு சார் பணத்தை கொண்டு போய் நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கணும்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு செக்கில் போட்டிருக்குது. நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 2700 கோடி ரூபாயை ஏன் நான் கொடுக்குறேன்? ஐயா நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. என்ற ஓனர் யாருங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்க. ஓனருக்கு ஷேர் கொடுக்குறேன் சார். வருஷம் நான் சம்பாதிக்கிறதுல 5% அவருக்கு கொடுக்கணும் சார். கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் சார். அப்படியா?
அவருக்கு அதுக்கு என்னையா சொல்லி கொடுக்குறீங்க? அதுக்கு என்ன அவருக்கு பிரயோஜனமோ? ஐயா, அது ஒரு அருமையான விஷயம் இருக்கு. நான் வருஷம் ப்ராப்பரான டைமுக்கு கொண்டு செக் கொடுத்துட்டு வந்துடுறேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிற்கும் சார். உங்க பாண்டில் என்ன பணம் போட்டிருக்கோ அதைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருமுங்கயா. இதுதாங்க சார். எதுவுமே பேசாதீங்க. கவர்மெண்ட் இல்லை உங்களது பிரைவேட்னா வெரி குட் தலைவர். இந்த பிக்சர் பாருங்க, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நிர்மலா சீதாராமன் கிட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு 2700 ரூபாய் கோடி போட்டு கொண்டு கொடுக்கணுமா? டாடா எடுங்க, பிர்லா எடுங்க, மேக்ஸ் எடுங்க, ஐசிசி எடுங்க, எந்த கம்பெனியாவது கொண்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு செக் கொடுத்தா சார்? சொல்லுங்க சார். இல்லை கொடுக்காது. ஏன் கொடுக்காது சார்? அவரோட ஓனர் அவர். எங்களோட ஓனர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நாங்கள் கொண்டு கொடுக்குறோம். என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, நண்பர்களே, நான் ஏன் கொண்டு அங்கே கொடுக்குறேன்னா, ஏதாவது எனக்கு ஆபத்துனா அவர் வந்து என்னை காப்பாற்றுவார். என்னை காப்பாற்றுவார் மீன்ஸ் கஸ்டமர்களை காப்பாற்றும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. யாரையும் கேரண்டி சொல்ல சார். இந்தியாவில் உயர்ந்தபட்ச பணக்காரன், உயர்ந்தபட்ச அதிகாரம் இருக்க அமைப்பு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவன் காப்பாற்றுவான் சார். எல்ஐசி பிஎஸ்யூ சொல்லுங்க. கவர்மெண்ட் கம்பெனி சொல்லாதுங்க, பிஎஸ்யூ சொல்லுங்க. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். பொது நிறுவனம். பொது நிறுவனம்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பொது நிறுவனம். ஓனர் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுங்க. பிரைவேட் இஸ் அ பிரைவேட். எத்தனை லாபம் சம்பாதிச்சாலும் செக் போட்டு கொண்டு போய் அந்த ஓனருக்கு தான் கொடுத்துட்டு வரும் சார். கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கு சார். இதை விட வேற என்ன சார் ப்ரூஃப் வேணும்? ரெண்டாவது, எக்ஸ்பீரியன்ஸ். இன்சூரன்ஸ் கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன். நண்பர்களே, மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனியில் மிக 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 முக்கியமான விஷயம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் கிளைம் செட்டில்மெண்ட்டு, கிளைமுக்கான வழிவகைகளை பார்ப்பாங்க. லாபம் மாறும், ப்ராடக்டை டிசைன் பண்ணணும். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. எல்ஐசி ஏஜென்ட்களுக்கு மட்டும்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக டாக்டர் மாதிரி மதிப்பு கூடும் சார். 67 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட டேட்டா இருக்குது. 67 வருஷம் டேட்டா. எத்தனை வருடமானா எத்தனை பேர் இறந்து போவான்னு. அதுதான் சொல்கிறோம். டேர்ம் இன்சூரன்ஸில் பிரீமியம் குறைவாக வச்சவனெல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு போயிட்டான். இதை சொல்லுங்க. நான் சொல்ல விரும்பலாதீங்க, நான் சொல்லக்கூடாது பப்ளிக் ஃபோரத்தில். இது வரைக்கும் 5 கம்பெனிகள் துண்டக்கானம் துறையும் காரணம் ஓடி போச்சு. 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 300 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களாம் ஓடி போயிட்டான். ஏன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ கொடுக்க முடியாது. தப்பாக முடிவு பண்ணாங்க. நிறைய கம்பெனிகள் மெர்ஜ் பண்ணிட்டு ஓடிட்டான். இந்த பிஸ்னஸ் பூரா எடுத்து இன்னொரு கம்பெனிகள் கொடுத்து ஓடி போயிட்டான். நிறைய கம்பெனிகள் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்க. பிரைவேட் கம்பெனிகள் 4 கம்பெனிகள் ஓடி போச்சு, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அர்த்தம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ தயவு சொல்லுங்க, இந்தியா கம்பெனியில் எந்த கம்பெனியில் எல்ஐசி ஓடாது. ஏன்னா 67 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன போட்டால் என்ன வரும்னு தெரியும். ஜென்யூனான ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஜென்யூனான, அதாவது பிரீமியத்தை நான் சொல்லி வாங்கிக்கிறேன். 1000 ரூபாய் அதிகம் தான், ஆனால் ஜென்யூனாக செட்டில் பண்ணி கொடுப்பேன். நான் ஓட மாட்டேன். 400 ரூபான்னு சொல்லி விற்கிறவன் 4 வருஷத்துல ஓடிட்டு போயிட்டான். தலைவரை எங்கே போவீங்கன்னு கேளுங்க கஸ்டமர்கிட்ட. பிரைவேட் கம்பெனி 1 வருஷத்துலேருந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். டேட்டா இல்லை நண்பர்களே. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியில் சொல்கிறேன், பிராண்ட் ட்ரஸ்ட். எல்ஐசி சார், எல்ஐசிங்கிற ஒரு பிராண்டை ஒரு குழந்தையிலிருந்து 70 வயசு ஆள் வரை யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லு சார். எல்ஐசி அவன் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், முடியாமல் இருக்கலாம். ஆனால் எல்ஐசிங்கிற பிராண்டை சேர்வான். தெரியும். சாங்காய் சூ அப்படின்னு ஒரு கம்பெனி போய் சொல்லுங்க. அதை சொல்றக்கே அவனுக்கு ஒரு நாள் ஆகும். நிறைய கம்பெனிகள் இருக்கு சார், நிறைய கம்பெனிகள் இருக்கு. நான் அப்படி சொல்ல விரும்பல. எல்ஐசி சார், ஒரு லோகோவை காமிச்சு சொல்லுங்க, இது எல்ஐசி பார். படிக்காதவன் லோகோவை பார்த்து சொல்லுவான் சார். தட் இஸ் அ ஸ்ட்ராங் பிராண்ட் இமேஜ். பிரைவேட் கம்பெனிக்கு லோவராக தான் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி போய் எடுத்துட்டு போய் அதை காமிப்பாரு. இது என்ன கம்பெனி தெரியுங்க? இது என்னதான் பார், இது இன்சூரன்ஸ் தான் பார். ஓ, இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் பார். சாங்காய் சூக்காக் அப்படின்லாம் வந்திருக்குது. இப்போ நண்பர்களே, நான் கேவலப்படுத்துறதுக்காகவோ கிண்டல் பண்றதுக்காகவோ சொல்ல, நிறைய அப்படி கம்பெனிகள் இருக்குது, கொண்டு காமிங்க. அது என்ன கம்பெனின்னு அவங்ககிட்ட சொல்றதுக்கே 1 மணி நேரம் பேசணும். எல்ஐசி போய் என்ன கம்பெனின்னு நீங்க பேசணுமா? பேரை சொன்னா பொது ப்ராடக்ட் போயிட்டே இருக்கலாம். பிரீமியம் சொல்லியா கையெழுத்து போட்டு போகலாம். தட் இஸ் அ பிராண்ட் ட்ரஸ்ட். கடைசியா சொல்றேன்,
ஜெயிக்க போவது யார்? இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யார் ஜெயிக்கிறான்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. நான் இப்போ பக்கா டெக்னிக்கல் டேட்டா கொடுத்துட்டேன், எல்லாமே ப்ரூவன் டேட்டா கொடுத்துட்டேன். ஜெயிக்க போவது யார் அப்படின்னா எல்ஐசி மட்டும்தான் ஜெயிக்க போகுது. நீங்கள் யாரெல்லாம் எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கிறீங்களோ நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. எக்காரணத்து கொண்டும் எந்த இடத்துலையும் கிவ் அப் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஓடினீங்கன்னா எல்ஐசி எப்படி அப்படியே மேலே போகுதோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நீங்களும் உங்களுடைய லைஃபினுடைய மிக உச்சபட்ச வசதி வாய்ப்புகளோட உங்கள் ஃபேமிலியோட செம்மையாக செட்டில் ஆயிடுவீங்கிறத உறுதியோட டேட்டாவோட சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.